பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நீரே என் தேவன். நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. எல்லாரும் சேர்ந்து உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. வரண நிலம் தவிப்பது போல், வரண நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் தேங்கி தேங்கி தவிக்கின்றதையா, தேங்கி தேங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசை சொல்லலாமா? எனது ஏக்கம், எனது ஆசை உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று காண தெரியுமே. உம்மையே நம்பியுள்ளே, உம்மையே நம்பியுள்ளே. நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்டுவேன் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்டுவேன் திவ்யநாதன். சொல்லுங்க, தினந்தோறும் காட்ட வேண்டும். இந்த பரிசுத்த நாளில் ராஜா உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுக் கொடுங்க. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசை சொல்லுங்க. எனது ஏக்கம்,
வார்த்தையின்படி நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் இந்த ஆராதனை வேளையில ராஜா, எங்கள் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவாதி தேவன் எங்கள் மத்தியிலே நீர் உலாவிக் கொண்டிருக்கிறேன். அப்பா, உமக்கு பிரியமானது நாங்கள் செய்யும்படியாக, உம்முடைய ஆலோசனையின்படி நடக்கும்படியாக, நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும்படியாக எங்களை நீங்க நடத்துங்க ஆண்டவரே. நீங்க எங்களை நடத்துங்க, நீரே ஆளுகை செய்வீராக. மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே நம்ம எழுமை நின்ற வண்ணமாக சங்கீதங்களின் புஸ்தகத்திலிருந்து ஒரு சங்கீதத்தை வாசிக்கலாம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 8வது சங்கீதம் 1 முதல் 9 வசனங்கள். மத்தியில் இருக்கிற சகோதரி லியானா முன்னாடி வந்து வாசிப்பாங்க. நம்ம இணைந்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 8வது சங்கீதம் 1 முதல் 9 வசனங்கள். கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா, பரிசுத்தர், ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், பரிசுத்தர். சங்கீதம் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. என்னன்னா, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை இந்த வானங்களுக்கு மேலாக வைத்திருக்கிறீர். அவ்வளவு மகத்துவம் உள்ள தேவாதி தேவனை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாம் இன்றைக்கு ஆராதிக்க வந்திருக்கிற தெய்வத்தை அறியாத ஜனங்கள் அநேகர் இருக்கலாம். ஆனால் அறிந்த நாம் அவரை ஆராதிக்காமல் இருக்கக்கூடாது. இந்த காலை வேளையில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே என்ற பாடலை பாடி நம் தேவனை ஆராதிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு பாட தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு பாட தேவனில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு பாட தேவனில்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு பாட தேவனில்லை. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன். சிலைகள் இல்லை, உண்மையில் ஆயுதம் இல்லை. உமக்கு சிலைகள் இல்லை, உண்மையில் ஆயுதம் இல்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே,
வார்த்தையாலே அடக்கின தேவன் உமக்கு சிலைகள் இல்லையே உம் கையில் ஆயுதம் இல்லையே உமக்கு சிலைகள் இல்லையே உம் கையில் ஆயுதம் இல்லையே இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தாவே மேலே வானத்தில் கீழே பூமியில் உமக்குப்பான தேவனில்லை மேலே வானத்தில் கீழே பூமியில் உமக்குப்பான தேவனில்லை மண்ணினாலே என்னையும் உருவாக்கின தேவன் தன் சுவாசத்தால் ஜீவனை கொடுத்த தேவன் மண்ணினாலே என்னையும் உருவாக்கின தேவன் தன் சுவாசத்தால் ஜீவனை கொடுத்த தேவன் உமக்கு சிலைகள் இல்லையே உம் கையில் ஆயுதம் இல்லையே உமக்கு சிலைகள் இல்லையே உம் கையில் ஆயுதம் இல்லையே இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தாவே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்குப்பான தேவனில்லை கீழே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்குப்பான தேவனில்லை மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்குப்பான தேவனில்லை மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்குப்பான தேவனில்லை உமக்கு சிலைகள் இல்லையே உம் கையில் ஆயுதம் இல்லையே உமக்கு சிலைகள் இல்லையே உம் கையில் ஆயுதம் இல்லையே இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தாவே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்குப்பான தேவனில்லை மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்குப்பான தேவனில்லை இந்த உலகத்துல யாரையும் நம் தேவனோடு ஒப்பிட முடியாது எப்பேற்பட்ட கோடான கோடி 30 முக்கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர் நம்முடைய தெய்வத்துக்கு ஒப்பா இருக்க முடியாது. அவ்வளவு பெரியவரை உலகத்திலேயே யாராலையும் செய்ய முடியாத அற்புத அதிசயங்களை செய்தவரை தம்மையே ஜீவ பலியாய் கொடுத்த அந்த தேவாதி தேவனை தான் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். நமக்குள்ளே இருக்கிறவர் மிகவும் பெரியவர். அவர் சேரக்கூடாத ஒளிகளிலே வாசம் செய்கிறவராய் இருக்கிறார். அவர் இருக்கிற இடத்த ஒருவராலையும் பார்க்க முடியாது. ஆனா அவர் எல்லாருக்குள்ளேயும் இருப்பாரு. அவர் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியாது. ஆனா அவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறத உணர முடியும். இந்த ஆராதனை வேளையில நம்மோடு அவர் அதை தான் சொல்றாரு. நான் உனக்குள்ள இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு அதிசயம் செய்யும்படியாக, உனக்கு அற்புதங்களை செய்யும்படியாக, உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக நான் உன் கூட இருக்கிறேன். அவரை பார்த்து நம்ம சொல்லலாம், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீ தானே செய்யா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீ தானே செய்யா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒருவராய் பெரிய
அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. தழும்புகளால் சுகமாக்குவே என்றவர் நீதானே இயேசையா. தழும்புகளால் சுகமாக்குவே என்றவர் நீதானே இயேசையா. நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே இயேசையா. இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் மத்தியில் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை இதுதான், அற்புத அடையாளங்களினால் உங்களை தெரிந்து கொள்வேன். நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நம்ம எதிர்பார்க்காத அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறாரு. அல்லேலூயா. இந்த வேளையில ஒரு காரியம் ஞாபகம் வர்றதுனால சொல்றேன். தேவனால அற்புதம் பெற்றவர்கள் ஏராளமானவர்கள். அநேகர் தேவனால அற்புதத்தை பெற்றிருக்கிறாங்க. ஆனா வந்தவங்க அற்புதம் பெற்றவங்க ஏராளமானவங்க, வந்தவங்க வெகு சிலரே, நம்மள மாதிரி. ஹல்லேலூயா. ஆமா, இந்த நாளிலும் கூட அற்புதத்தை அநேகர் பெற்றிருந்தாலும் எப்படி இருக்கிறோம்? வெகு சிலர் தான் அதை நினைத்து நினைவு கூர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாக ஆராதனை செய்யணும், அவரை தேடி வருகிறோம். இந்த காலை வேளையில அவருக்கு அற்புதம் செய்யறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அல்லேலூயா. அவருக்கு அதிசயம் செய்யறது ஒரு பெரிய காரியம் கிடையாது, இல்லையா? ஆமாம் தானே? அதிசயம் செய்யறது ஒரு பெரிய காரியம் கிடையாது, அற்புதம் செய்யறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அவர் செய்த அற்புதத்தை பாருங்களேன். அவர் அற்புதம் செஞ்சார். எங்க முதல்ல அற்புதம் செஞ்சாரு சொல்லுங்க பார்க்கலாம். கானா ஊர் கல்யாணத்துல, மறக்கவே மாட்டோம். கர்த்தர் என்ன அற்புதம் செஞ்சாரு கானா ஊர் கல்யாணத்துல? தண்ணிய திராட்சை ரசமா மாத்தினாரு. ஆமா தானே? டவுட் இல்லையே. தண்ணீர் அவரு திராட்சை ரசமா மாத்தினாரு. அதுக்கு நாம என்ன செஞ்சோம்? அங்க என்ன நடந்துச்சு? தண்ணீரை அவர் திராட்சை ரசமா மாத்தினாரா? அதுக்கு என்னென்ன காரியங்கள் நடந்துச்சு? அவர் நேரா போய் ஜாடி கிட்ட நின்று திராட்சை ரசமே வாங்கினாரா? சொன்னாரா? முதல்ல என்ன சொன்னாருன்னா தண்ணியை நிரப்ப சொன்னாரு. என்ன சொன்னாரு?
ஆமாம், இன்னைக்கு நம்மக்கிட்ட ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு பேசுகிறாரு. அவர் அற்புதம் செய்யணும்னா நாம் முதல்ல நிரப்பும்படியாக இங்கே வந்து ஆயத்தப்பட்டு நிற்கணும். அப்போ தான் அங்கே அவரால் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினது போல் நம்மையும் அவருக்கு பிரியமானவர்களாக, அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக மாற்ற முடியும். அல்லேலூயா. நம்மளோட முயற்சி என்னவா இருக்கணும்? தண்ணீரை நிரப்புனது போல நம்மளை வந்து இங்கே நிரப்பும்படியாக ஒப்பு கொடுக்கணும். அதுதான் ஆராதனை. இந்த ஆராதனை தான் அவர் விரும்புகிறாரு. அவருக்கு உதவிலாம் ஒன்றும் தேவையில்லை. அவர் தண்ணியை நிரப்பலைன்னா கூட அவரால் என்ன செய்ய முடியும்? அற்புதம் செய்ய முடியும். வெறும் ஜாடியை வச்சா கூட அவரால் நிரப்ப முடியும். ஆனால் அவர் என்ன சொன்னார்? தண்ணியை கொண்டு வந்து ஊற்றுங்க. அப்போ தான் அவர் திராட்சை ரசமாக மாற்றினார். அல்லேலூயா. நம்மளோட முயற்சி கொஞ்சமாவது இருக்கணும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் இன்னும் கர்த்தருடைய நாள் வரல அப்படின்னா இன்னும் நான் என்ன பண்ணல? முயற்சி பண்ணல. அல்லேலூயா. ஆமாம், அவர் அற்புதம் செஞ்ச இடத்துலலாம் அவர் என்ன செய்கிறாருன்னா, எதிரில் இருக்கிறவங்களோட முயற்சி என்னவா இருக்குது, எதிரில் இருக்கிறவங்களுடைய நிலைமை என்னவா இருக்குது, அவர்களை கொண்டு தான் அற்புதம் செய்யணும்னு நினைச்சாரே வந்து அவர் அற்புதம் செய்யணும்னு நினைக்கல. அங்கே சும்மா இருந்த கற்ஜாடியில் தண்ணியை நிரப்ப சொன்னார். நான் வந்து திராட்சை ரசத்தை கொண்டு வரல, நீ நிரப்புன தண்ணி தான் திராட்சை ரசமாக மாறி இருக்குது. அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நம்மை மறவாதவர், ஒவ்வொரு நாளும் நம்மை நினைவு கூர்ந்து நம்மை நடத்துகிறவர். ஒருவேளை நாம் ஆண்டவரை மறந்திருந்தா கூட அவர் நம்மளை மறக்கிறவர் இல்லை. எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற அந்த தேவன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவரை, வானாதி வானங்கள் கொள்ளாத அந்த தேவாதி தேவனை நம்ம ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். அப்படியே எல்லாம் எழுமை நின்று ஒரு விசையாக கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லலாம், அப்பா எங்களுக்குள்ள நீங்கள் இருக்கிறீங்கிறத உணராமல் எத்தனையோ நாள் நாங்கள் ஓடி இருக்கிறோம். ஆண்டவரே எங்களை ராஜா, அப்பா நீங்கள் நடத்துறீங்கிறத மறந்து ராஜா, அப்பா எங்களை யார் நடத்துவாங்க, யார் எங்களுக்கு இந்த காரியங்களுக்கெல்லாம் பதில் கொடுப்பாங்கன்னு நாங்கள் புலம்பி இருக்கிறோம். ஆனால் இந்த நாளில் நீங்கள் சொல்கிறீங்க ராஜா, நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சா கச்சாடியில் தண்ணீரை நிரப்புன்னு சொன்ன உடனே அது திராட்சை ரசமாக மாறுச்சு. ஆண்டவர் சொன்னது தண்ணீரை நிரப்புன்னு. ஏன் தண்ணீரை நிரப்பணும்னு கேட்காம நிரப்புனதுனால அங்கே அற்புதம் நடந்துச்சு. நீங்கள் சொல்கிறத ஏன் எதுக்குன்னு கேட்காம நாங்கள் செய்யும் பொழுது நீர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறீர், நீர் அதிசயம் செய்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, எங்கள் மத்தியில் நீர் உலாவி கொண்டு இருக்கிறீர் ராஜா. அப்பா பாவியாத எங்கள் மீது ராஜா நீர் கிருபையாய் இருக்கிறீர். ஆண்டவரே உணர்ந்து உணர்வுள்ளவர்களாக எங்களை நாங்கள் இந்த ஆராதனை வேளையில் அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே எங்களை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா, எங்களை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உமக்கு பிரியமானதை மாத்திரம் நாங்கள் செய்யணும்பா. உமக்கு பிடிக்காதது எங்களுக்கு பிடிக்காம போயிடணும். உமக்கு வேண்டான்னு இருக்கிற காரியத்தை நாங்களும் வேண்டான்னு விட்டுறணும். ஆண்டவரே உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்வதற்கு அப்பா எங்களோடு கூட நீங்க பேசி கொண்டு இருக்கிறீங்க. நீர் அற்புதத்தின் தேவன், நீர் அதிசயத்தின் தேவன், நீர் வானாதி வானங்கள் கொள்ளாத தெய்வம். அப்பா கர்த்தாவே, ஒரு வார்த்தையில ராஜா அப்பா எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை உள்ள தேவாதி தேவன் நீர். ஆண்டவரே ஓ ரே பே ஷே தே ரே கே பேலே துராபா, ஓ ஷேபே ரே கே பேலே துராபா, ஓ ஷேபே ரே தே ரே கே பேலே துராபா. என் விசுவாசத்தின்படியே தேவன் எனக்கு நன்மை செய்வாருன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நாள்ல அவர் நன்மையை செய்ய வல்லவராய் இருக்கிறாரு. அவர் நன்மையை செய்ய வல்லவராய் இருக்கிறாரு. ஆபிரகாம் ஆண்டவரை 100க்கு 100 விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. இன்றைக்கு எங்கள் விசுவாசம் உம்முடைய சமூகத்துல நீதியா எண்ணும்படியாக ராஜா அப்பா நாங்கள் விசுவாசித்தா எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியுங்கிற அந்த உண்மையை ராஜா நாங்கள் உணர்வுள்ளவர்களாக உணர்ந்து உம்முடைய சமூகத்துல ராஜா அப்பா நாங்க கூடி வந்திருக்கிறோம். அன்றைக்கு காணா ஊர்ல ராஜா அந்த தண்ணி அவர் சொன்ன
சொன்னா திராட்சரசமா மாறும்னு விசுவாசிச்சாங்க. இன்றைக்கும் நாங்க விசுவாசிக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில நீங்க சொன்னதெல்லாம் நடக்கும் ஆண்டவரே. எங்க சந்ததிகளின் மேல நீர் வைத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும் ஆண்டவரே. அப்பா எங்க குடும்பத்துல அப்பா நீ சொன்ன வார்த்தை அப்பா நடக்கும் ஏசப்பா. நடக்கும்னு சொல்றவங்களுடைய குடும்பங்கள்ல அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவரா இருக்கிறாரு. சூழ்நிலை எதிராக இருக்கலாம், சுற்றி இருக்கிறவங்க வேணா கூட இதெல்லாம் நீ செய்றியேன்னு சொல்லி உன்னை பகைக்கலாம். ஆனா கர்த்தர் சொன்னதை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறாரு. அவர் சொல்றாரு ஏல் பெத்தேல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. அப்படின்னா நாம நிக்கிற இந்த இடத்த ஒரு வானத்தின் வாசலா அவர் சொல்றாரு. அந்த இடத்துல நாம நிக்கிறோம். ஒரு துளி கூட சந்தேகப்படாம கர்த்தரை நோக்கி பார்த்து நீங்க சொன்னதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்கும்பா, என் சொந்த கண்ணில் நான் பார்ப்பேன்ப்பா, என் சொந்த கண்களில் நான் பார்ப்பேன்னு சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு எல்லாவற்றையும் செய்ய நான் வல்லமையுடைய தேவன், நான் வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறேன். உன் சூழ்நிலையை பார்க்காத, உன்னை சுற்றி இருக்கிறவங்களை பார்க்காத, உன் கூட இருக்கிற என்ன பாரு, உன் கூட இருக்கிற என்ன பாரு, உன் கூட இருக்கிற என்ன பாரு. சொல்ற வார்த்தையின்படி மெல்ல ஒப்பு கொடுத்து சொல்லலாம். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டான். நீங்கள் துன்பமே வந்தாலும் உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் நீங்கள் துன்பமே வந்தாலும் நான் திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி உம்மையே நான் ஆராதிப்பேன். நித்திதும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் போற்றுவேன், உம்மையே நான் போற்றுவேன், உம்மையே நான் போற்றுவேன். நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் நீங்கள் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால்
இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்திரும்பேன். உம் சந்நிதியின் புறங்களில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின்திரும்பேன். உம் சந்நிதியின் புறங்களில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் சமூகமே எங்களுக்கு ஒரு இன்பமாய் மாறிக்கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாங்கள் பின் திரும்புகிற கூட்டம் அல்ல ராஜா, முன்னோக்கி போகிற ஒரு சந்ததியாய் கத்திரங்களை தெரிந்தெடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கு நன்றி. மனிதனால் தீர்மானிக்கப்பட்டவைகள் அல்ல, எங்கள் தேவனால் தீர்மானிக்கப்பட்ட நன்மைகள் ராஜா. இந்த ஆராதனை வேளையில் எங்கள் மேலே இறங்கி வருவதற்காக உமக்கே நன்றி அப்பான்னு சொல்லலாமா? உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரீபா ஹதனமா சந்தரியா ரீபரா கல்பதோ நம சந்தரியா ரீபரா கல்பதோ நம சந்தரியா. ஓ தேவனை பார்த்து சொல்லுங்க, உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் ராஜா, நாங்கள் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நாங்கள் திரும்பி பார்க்கிறோம் தகப்பனே ராஜா. எஸ் டாடி, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த மேலான அந்த அன்பு ஆண்டவரே, அந்த மேலான நன்மைகள், மேலான அந்த ஆசீர்வாதங்கள், மேலான அந்த சுகம், பலன் ஆண்டவரே, ஆரோக்கியங்கள் ராஜா, மேலான அந்த அற்புதங்கள், அதிசயங்கள், ஆச்சரியங்கள் எங்கள் வாழ்க்கையில செய்த நீங்கள் எல்லா நன்மைகளையும் ராஜா நாங்கள் ஒரு விஷயம் திரும்பி பார்க்கிறோம் ராஜா. எஸ் டாடி, நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். எங்கள் வாழ்க்கையில நீங்கள் செய்யாத நன்மைகளே கிடையாது ராஜா. ஆனாலும் ராஜா அவைகளுக்கு நாங்கள் நன்றி உள்ள ஆண்டவரே இருதயம் உடையவர்களாக சில நேரத்தில் நாங்கள் இல்லாததுனால ஆண்டவரே அந்த ஆசீர்வாதங்கள் சில நேரங்களில் எங்களுக்குள் அது செயல்படாதபடி ராஜா ஆண்டவரே அது முடங்கி போகிறது ராஜா. ஆனாலும் இந்த நாளில் ஒரு நன்றி இருதயம் உடையவர்களாக, நன்றி இருதயம் உடையவர்களாக இதோமை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேளையில ராஜா மறுபடி அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்று மறுபடி திறக்கப்படுவதாக, மறுபடி திறக்கப்படுவதாக, மறுபடி திறக்கப்படுவதாக. ஆசீர்வாதத்தின் ஊற்று மறுபடி திறக்கப்படுவதாக, அன்மையின் ஊற்று திறக்கப்படுவதாக, மகிழ்ச்சியின் ஊற்று திறக்கப்படுவதாக, சந்தோஷத்தின் ஊற்று திறக்கப்படுவதாக, மேன்மையின் ஊற்றுகள் திறக்கப்படுவதாக, ஆண்டவரே கிருபையின் ஊற்றுகள் மறுபடி திறக்கப்படுவதாக. ஆண்டவரே நாங்களே எங்கள் ஊற்றுகளை ஆண்டவரை தூர்த்து போற்ற காலங்கள் போதும் ஏசப்பா. அதை மறுபடியும் ராஜா அதை சரிப்படுத்த உங்களால மாத்திரம்தான் முடியும். எங்களுடைய செயல்களினால ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை ஆசீர்வாதத்தின் ஊற்றை நாங்களே தூர்த்து போட்டு விட்டோம் தகப்பன். ஆனால் இந்த வேளை நாங்கள் திரும்பி பார்த்து உமக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு இதோ நன்மை செய்தவருக்கு ஆராதனை ராஜா, நன்மை செய்தவருக்கு ஆராதனை, நன்மை செய்தவரை நாங்கள் துதிக்கும்படியாக இதோ இந்த காலை வேளையில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் எங்களை நீங்க நடத்தி வந்திருக்கிறீங்க அப்பா. அதை முதலாவது எல்லாம் உணருங்க, அதை முதலாவது எல்லாம் உணருங்க. அத்தை நமக்கு நன்மை செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை தக்க வைத்துக் கொள்ளாதபடி பல நிலைகளில் இஸ்ரவேல் ஜனங்களை போல அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த ஜனங்கள் தேவன் செய்ததை மறந்தார்கள். அவர்கள் ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு பதிலாக தேவனுடைய கோபத்துக்கு ஆளானார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா? ஆனால் இந்த நாட்களில் அவருடைய கோபமும் எஸ் டாடி மாறும்படியாக அவருடைய இரக்க நம்ம மேல இறங்கி வரணும், அவருடைய தயவு நம்ம மேல இறங்கி வரணும், அவருடைய நடத்துதல் நம்ம மேல இறங்கி வரணும். மனிதனால் தீர்மானிக்கப்பட்டவைகள் அல்ல, தேவனால் தீர்மானிக்கப்பட்ட அந்த நன்மைகள் இதோ இந்த வேளையில் எங்க மேல இறங்கி வரட்டும் பான்னு சொல்லுங்க. இறங்கி வரட்டும் ராஜா. நாங்கள் செய்த சில வேண்டாத செயல்கள் நிமித்தம் அதை நாங்கள் இழந்து போய் விடுகிறோம். ஜெபிங்க, ஆராதனையோடு இணைந்து இந்த ஜபத்தை சேர்த்து செய்யுங்க பார்க்கலாம். அநேகருடைய வாழ்க்கையில் நன்மைகளை தக்க வைத்துக் கொள்ள கர்த்தர் எவ்வளவு சந்தர்ப்பங்களை கொடுத்தாலும், சுகத்தை தக்க வைத்துக் கொள்ள எவ்வளவு சந்தர்ப்பத்தை கொடுத்தாலும், எஸ்டாடி மேன்மைகளை தக்க வைத்துக் கொள்ள, சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகளை தக்க வைத்துக் கொள்ள எவ்வளவு சூழ்நிலைகளை கர்த்தர் கொடுத்தாலும் அதை உணராதபடி இந்த நாட்களில் அநேகர் அதை விட்டு
விட்டு விடுகிறார்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கிறார். அறுபடி அந்த சுகம், அறுபடி அந்த அறுபடி அந்த ஆசீர்வாதங்கள், அறுபடி அந்த மகிழ்ச்சிகள், அறுபடி அந்த விடுதலைகள், அறுபடி அந்த அபிஷேகங்கள் எல்லாம் உங்க மேல கடந்து வருவதாக. அதற்கு வாய்களை திறந்து, ஆண்டவரே நீங்க தயவா எங்களை நினைவு கூறுங்கப்பா, தயவாய் நினைவு கூறுங்கப்பா. ஆண்டவரே சில நேரங்கள் எங்கள் மனதில் தோன்றுகிறத நாங்கள் சில நேரங்களில் செய்ய துணிகரமாக சில காரியங்களை நாங்கள் துணிகரமாக செய்து எங்க ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து விடுகிறோம் ராஜா. அதனால நாங்கள் நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கண்ணீர் வடித்து வேதனைப்பட்டு துக்கப்பட்டு தகப்பனே ராஜா நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை விட்டால் எங்களுக்கு யார் இருக்காங்க அப்பா? அப்பா பார்த்து சொல்லுங்க, உம்மை விட்டா எங்களுக்கு யாரு இருக்கிறாங்க அப்பா? நீங்க மாத்திரம்தான் இருக்கிறீங்க, நீங்க மாத்திரம்தான் இருக்கிறீங்க. கொஞ்சம் அர்ப்பணிப்பின் ஜெபத்தை ஏறிடுங்க பார்க்கலாம். ஒரு அர்ப்பணிப்பின் ஜெபத்தை ஏறிடுங்க பார்க்கலாம். எஸ் டாடி, மீண்டும் மீண்டும் அதே வார்த்தைகள். அநேகர் ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு பதிலாக துணிகரம் கொண்டு சில காரியத்தை நம்ம செய்வதனால ஆசீர்வாதங்கள் நம்மளை விட்டு விலகி போகிறது. அது இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறார்கள். வனாந்தரத்தில் கடந்து வந்த ஜனங்கள் அதுக்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறார்கள். அப்பா